பலம் அப்படிங்கிறது ஒரு ஜாதகத்துல கிரகங்களுடைய ஸ்ட்ரென்த் தான். இப்போ நைசாரிக்கிய பலத்துல கேது அதிக டாப் மோஸ்ட் அதுக்கு அடுத்து ராகு. அப்போ இ இயற்கையான நைசார்கிய பலம் வந்து கிரகங்கள்ல வந்து சாயா கிரகங்களுக்கு தான் அதிகம். அப்ப சாயா கிரகங்கள் எல்லா கிரகத்தையும் தன் கட்டுப்பாட்டில் வைத்துக் கொண்டு இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமே கிடையாது. இப்போ இந்த கிரகங்கள் எங்க உச்சமாகுது, எங்க நீசமாகுது அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஒரு பெரிய கேள்வியாவே இருக்குது. ராகு, கேது. ரிஷபத்துல ராகு உச்சம், கேது நீசம். விருச்சிகத்துல கேது உச்சம், ராகு நீசம். இதுதான் வந்து நாடி முறையிலும் சரி, பாரம்பரிய முறையிலும் சரி பின்பற்றப்பட்டு வருகிறது. நெறைய பேர் அவங்களுக்கு என்ன தோதோ அதை எடுத்து பலன் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நம்ம தப்புன்னு சொல்ல முடியாது. அவங்கவங்களுக்கு என்ன கை வருதோ, அத ஃபாலோ பண்றது ரொம்ப நல்லது.